ஒரு நாள் ரவி என்னும் மரவெட்டி காட்டுக்குள் மரம் வெட்ட சென்று கொண்டிருந்தான். அவன் மரத்தை வெட்டி துண்டுகளாக்கி அதை சந்தையில் விற்று குடும்பத்தை நடத்தி வந்தான். ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு மரத்தின் மரக்கிளையில் கூடு கட்டி அதில் ஒரு அழகான குருவி அந்த கூட்டில் முட்டையிட்டு நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக அந்த மரத்தை ரவி வெட்டத் தொடங்கினான். மேலே இருந்த குருவி கூட்டை கவனிக்கவில்லை. இருந்தும் அவன் ஒரு மரவெட்டி என்பதால் இதை அவன் பெரிதும் பொருட்படுத்தவும் இல்லை. அப்படியே அவனை வெட்டும் போது எதிர்பாராம அந்த குருவி கூடு கீழே விழுந்துடுச்சு. பாவம், அந்த குருவி இதை பார்த்துட்டு தன்னோட குருவி கூடு கலைஞ்சதையும் தன்னோட முட்டை உடஞ்சதையும் பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருந்துச்சு. அத இவன் பெருசா கண்டுக்காம வழக்கம் போல மரத்தை விற்க சந்தைக்கு புறப்பட்டான். அந்த மரத்தை விற்று பணமா மாத்தி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலான்னு கிளம்பிட்டான். வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அவனோட வீடு பத்திக்கிட்டு எரியறத கவனிக்கிறான். நம்ம வீடு இப்படி எரிஞ்சு போயிடுச்சேன்னு கவலையில் அழுகிறான். அவனோட பையன் ராஜு தன்னோட அப்பா ரவி கிட்ட ஓடி வந்து தன்னோட வீடு எரிஞ்சிட்டேன்னு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். அப்பதான் நினைச்சு பாக்குறான், ஐயையோ, நம்ம குருவி கூட்ட கலைச்சதுனாலதான் இப்போ நம்ம வீடு இப்படி ஆகிட்டுன்னு உணர்றான். நம்ம மரத்தை வெட்டி வெட்டி பறவைங்க இடத்தெல்லாம் இல்லாம பண்ணிட்டு இருக்கோம்னு இப்போதான் புரிஞ்சுக்கிறான். அவன் வீடு சரி பண்ணினதும் மறுநாளே மரம் வெட்ட போறதுக்கு முன்னாடி தினம் ஒரு மரத்தை நட ஆரம்பிச்சான். எப்பவுமே மரம் நடறத நாம ஒரு அன்றாட செயலா வச்சுக்கணும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைங்களுக்கு நம்ம கிட்ஸ் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.